குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற ஒரு டாபிக் எங்கேயோ ஒரு பெரிய ஒரு ஊர்ல நடக்கிறது இல்லை, ஒரு பொதுவான டாபிக்லாம் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையோட, என்னோட வாழ்க்கையோட, ஏன் இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு மனுஷனுடைய அன்றாட உணர்வுகளோட கலந்த ஒரு விஷயம். அப்படி என்ன ஒரு விஷயம்ன்றீங்களா? பார்ட்னர், அதாவது துணை இல்லையா? இந்த துணைன்ற வார்த்தை எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு தெரியுமா? அதுல இது ஆணோ பெண்ணோ யார் வேணாலும் ஒரு துணையா இருக்கலாம். ஆனா இந்த உலகத்துல நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருந்தாலும் சரி, 4 பேருக்கு முன்னாடி ஒரு கெத்தா சுத்திட்டு இருந்தாலும் சரி, 4 செவத்துக்குள்ள தனியா உட்காரும் பொழுது நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்ற ஒரு ஜீவன் வேணும் இல்லையா? அதுதான், அதுக்குரிய பேர் தான் துணை ஆர் பார்ட்னர். இன்னைக்கு இருக்கிற இந்த சொசைட்டியில, அதாவது 2026ல நம்ம சில விஷயங்கள் நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது இந்த துணைன்ற அந்த பார்ட்னர்ன்ற உறவோட அர்த்தமே மாறிட்டு வருதுன்ற பயம் எனக்கு இருக்கு, உங்களுக்குள்ளேயும் இருக்கலாம் கண்டிப்பா. இன்னைக்கு அதை பத்தி தான் ரொம்ப யதார்த்தமா மனசு விட்டு பேச போறோம். சம்டைம்ஸ் நான் பேசுற வார்த்தைகள்ல ஏதாவது குறைகள் இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. பட் உங்க கருத்துக்களை கூட எங்களுக்கு சொல்லுங்க. பிரசன்ஸ், எந்த நேரத்துல நம்ம கூட ஒரு துணை இருக்கணும் தெரியுமா? நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது, இல்லை நம்ம ரொம்ப சோர்ந்து போய் ஒரு துணை நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது உண்மைதான். ஆனா அது மட்டும் உண்மை கிடையாதுங்க. ஒரு துணையோட பிரசன்ஸ் எந்த நேரத்துல நமக்கு ரொம்ப முக்கியம் தெரியுமா? நீங்க ஆஃபீஸ்ல ரொம்ப அடிபட்டு ஏதோ ஒரு விதத்துல மன உளைச்சலோட வீட்டுக்கு வரும்பொழுது, இல்லை ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்தி மனசு உடைஞ்சு வீட்டுக்கு வரும்பொழுது, உங்க கையை பிடிச்சிட்டு விடுப்பா, நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடா ஒரு காஃபியோ டீயோட உங்ககிட்ட சொல்லும் பொழுது, அந்த ஒரு நொடியில் இருக்கிற, அந்த ஒரு செகண்ட்ல இருக்கிற முக்கியத்துவம் என்ன தெரியுமா? அதை விட முக்கியத்துவம் என்ன தெரியுமா? உங்களுடைய சக்சஸ்ஃபுல்லா அந்த ஒரு செலிப்ரேஷன் அவங்க இருக்கிறோம். நீங்க ஜெயிக்கும் பொழுது உங்களை விட அதிகமா சந்தோஷப்பட்ட ஒரு முகம் உங்க கண்ணு முன்னாடி நிற்கணும். இன்னொரு விஷயம் சொல்லட்டுவா? ஒண்ணுமே இல்லாத ஒரு சாதாரண நேரங்கள்ல 2 பேரும் அமைதியா உட்கார்ந்துட்டு எந்த பேச்சும் பேசாம வெறும் மௌனத்தை மட்டுமே பகிர்ந்துக்கிற அந்த மௌனமே ரொம்ப சுகமா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த நேரத்துல உங்க பிரசன்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது அந்த பார்ட்னர் என்ற உறவுடைய பிரசன்ஸ் ரொம்ப முக்கியம். உடலால பக்கத்துல இருக்கணுன்றது பெருசு கிடையாது. மனசால நம்ம எப்போல்லாம் தனிமையா ஃபீல் பண்றோமோ அப்போ எல்லாம் அவங்க நினைக்கணும், அவங்களுடைய நினைப்பு நம்ம கூட இருக்கணும், அந்த நினைவுகள் நம்ம கூட இருக்கு இல்லையா? அதுதான் பிரசன்ஸ். அந்த செகண்ட்ல அவங்களுக்கு அந்த உணர்வு வருது இல்லையா? அதுதான் அந்த பிரசன்ஸ். அந்த துணை நம்ம கிட்ட கொடுக்குற ஒரு மரியாதை ரொம்ப முக்கியம். ஒரு துணை எப்போ நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் தெரியுமா? நிறைய பேர் சப்போர்ட்டிவ்ஸ்னா என்ன நினைப்பாங்கன்னா, காசு தரதில்லை, வேலை தரது செஞ்சு தரதில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. சப்போர்ட்டிவ்னா உங்க கனவு என் கனவுன்னு நினைக்கிறது. ஒரு பெண் இப்போ ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறான், அது ஒரு ஆண் உன்னால முடியும் நீ பண்ணு அப்படின்னு ஊக்கப்படுத்துறாங்க இல்லையா? அதே போல ஒரு ஆண் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாராலையும் கைவிடப்பட்டு மேபி ஃபினான்ஷியலோட நஷ்டப்பட்டு டவுனா இருக்கும் பொழுது அந்த பெண் அவன்கிட்ட தோள் கொடுக்கறது. உங்ககிட்ட பணம் இல்லாதப்போ நான் இருக்கேங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன், நீங்க தான் என் உலகம் அப்படின்னு காட்டணும். நீங்க தான் எனக்கு மரியாதைக்குரியவர். ஆப்போசிட் ஜெண்டர் எப்படி மதிக்கணும்? ஆண்களும் பெண்களையோ, பெண்கள் ஆண்களையோ எப்படி சொல்றது, ஒருத்தர் அடிமை மாதிரி, இல்லை தனக்கு கீழே உள்ள ஏதோ ஒரு மாதிரி லோவா பார்க்கக்கூடாது. இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஆணா இருந்தா அந்த ஒரு பெண்ணுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தையும் அவங்களுடைய சிந்தனைகளையும் வேல்யூ பண்ண கத்துக்கணும். அவங்கள 4 பேருக்கு முன்னாடி உயர்த்தி பேசணும்னாலும் பரவாயில்ல, ஆனா தனியா இருக்கும் பொழுது அவங்களுடைய மனசு காயப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை பேசாம இருக்க கத்துக்கணும். அதே போல ஒரு பெண்ணா இருந்தா ஆணோட உழைப்பை, அவங்களுடைய மன அழுத்தத்தை புரிஞ்சுக்க கத்துக்கணும். ஆண்கள் வெளியில அழமாட்டாங்க, ஆனா அவங்க மனசுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குன்றதை நீங்க எல்லாரும் உணர்ந்து அதை மதிக்க கத்துக்கணும். இந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத எந்த ஒரு உறவுமே அதாவது சொல்றது கடமைக்காக வாழ்ற ஒரு நரக மாதிரி ஆயிடும். ஒரு நல்ல துணை அமைஞ்சா என்ன நன்மை? புரியல், அதாவது என்ன சொல்ற, புரிதல் இல்லாத, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு துணை இருந்தா அதனால ஏற்படுற தீமை என்ன? குட் ஆர் பேட்? நன்மைன்னு பார்த்தா உலகத்தில் உள்ள எல்லா வழிகளையும் உங்களால தாங்கிக்க முடியும். மேபி வெளியில இந்த உலகம் உங்களுக்கு எதிராக நின்னாலும் வீட்டுக்குள்ள ஒரு ஜீவன் உங்களுக்கு ஆதரவா இருந்தா இந்த உலகத்தையே நீங்க ஜெயிச்ச மாதிரிதான் இல்லையா? அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அண்ட் அது எனர்ஜி பூஸ்டர்னு சொல்லலாம். உங்க ஆயுசு கூடும், உங்க மனசு எப்பவும் ஒரு லேசா இருக்கும். ஆனா இதே தீமையா மாறும்பொழுது, அதாவது ஒரு புரிதல் இல்லாத ஒரு துணை, அதாவது எப்படி சொல்றதுன்னா, உங்க கூட அந்த புரிதல் இல்லாத உங்க கூட இருக்கும்பொழுது நரகத்தை நீங்க செத்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கணும்னு இல்லை, வாழும் போதே நீங்க பார்க்கலாம். தினமும் சண்டை, சந்தேக கண்கள், ஒருத்தரை பழிச்சு வார்த்தைகளால குத்தி பேசுறது, இதனால ஏற்படுற மன அழுத்தம், டிப்ரெஷன், ஏன் இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும். ஒரு தவறான துணை உங்க கூட இருந்தா நீங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் பணக்காரனாலும் சரி, உங்க மனசு எப்படி சொல்றது, ரொம்ப லோவாகி ஒரு பிச்சைக்காரங்களை விட மோசமாயிடும். அதனால துணை எப்படி பிஹேவ் பண்ணுன்றது ரொம்ப முக்கியம். சண்டை வராத உறவுகள்லாம் அந்த உலகத்துல இல்லைங்க. ஆனா அந்த சண்டை வந்த அன்னைக்கு ஈகோ பார்க்காம சாரி கேட்டுட்டு ஒன்று சேர்றாங்களோ அங்கதான் உண்மையான அந்த உறவு ஜெயிக்கும்.
இன்னைக்கு இருக்கிற இந்த சொசைட்டியில் பாருங்களேன், ரியல் இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா இதுக்குள்ள தான் நிறைய பேருடைய காதலும் துணையும் வாழ்ந்துட்டு இருக்கு இல்லையா? வெளியில பார்க்கும்பொழுது ஒன்றும் இல்லாமல் ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டா எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி போட்டோ போடுவாங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில ஒருத்தர் பேசுறத ஒருத்தர் கேட்க கூட மாட்டாங்க. ஒரு மரியாதை, ஒரு பேசிக் மரியாதையோட இருக்காது. இன்னைக்கு இந்த அவசர உலகத்துல ஒரு பார்ட்னர், ஒரு துணை எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? எல்லாமே டிஜிட்டல் உலகத்துல வந்துச்சு. மனுஷங்க கிட்ட பேசுறதை விட மெஷின் கிட்ட பேசுறது தான் அதிகம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு போலி இல்லாத, அதாவது ஒரு ஃபேக் இல்லாத ஒரு ரியலான ஒரு துணை ரொம்ப அவசியம். இன்னைக்கு பல பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சண்டை போட்டுட்டு, எனக்கு நீ வேண்டாம், உனக்கும் நானும் செட் ஆக மாட்டோம் வா அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வரைக்கும் ஈஸியா போயிடறாங்க. ஈகோ, ஏன் நான் இறங்கி போனோம், ஏன்னா அவன் அவ்வளோ பெரிய ஆளா, ஏன் அவன் அவ்வளோ பெரிய ஆளா? இந்த ஒரு கேள்விதான். நம்ம கேட்காம இருந்தா கூட நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை கேட்க வச்சு நம்ம குடும்பத்தை அழிச்சுவாங்க. சொசைட்டியில நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி எப்படி வாழணுன்றதை விட, நமக்காக நம்ம வாழ்றதை விட, நம்ம அந்த துணை கூட எப்படி வாழ்றோன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசியா நான் உங்ககிட்ட ஒண்ணுதான், ஒரே ஒரு நிமிஷம் மனசை திறந்து அது உங்களுடைய சகோதரியா, உங்களுடைய அம்மாவா, இல்லை ஒரு ஃப்ரெண்டாக நான் சொல்ல விரும்புறது ஒண்ணுதான். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நமக்கு இன்னும் நிறைய காலங்கள் இருக்கு, சண்டே அப்புறமா பார்த்துக்கலாம், அன்பை அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சு உங்க காலத்தை நீங்க கடத்திட்டு இருக்கீங்க. வாழ்க்கை எவ்வளவு கொடூரமானது தெரியுமா? இன்னைக்கு ராத்திரி நம்ம தூங்கும் பொழுது நம்ம பக்கத்துல இருக்கிற உறவு, அந்த ஜீவன் நாளை காலையில கண்ணு முழிச்சு பார்க்கும்பொழுது இருக்குமானோட நம்ம எந்த உத்தரவாதமும் கிடையாது இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன ஈகோக்காக, ஒரு சின்ன ஒரு சண்டைக்காக முகம் கொடுத்து பேசாம கோபத்தோட தூங்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஒருவேளை நாளைக்கு அந்த உறவுகள் இல்லாம போனா அந்த வழியை நீங்க கொண்டு போய் காட்டுவீங்க. அன்னைக்கு காட்டும் நீங்க கோபம், நீங்க பேசாம இருந்த அந்த உணர்வுகள் தான் அன்னைக்கு நீங்க கடைசியா காட்டினதா இருக்கலாம். உங்களுடைய ஆயுள் காலம் முழுவதும் உங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும். உங்களால் அது தாங்க முடியுமா? மனுஷங்க போனதுக்கு அப்புறம் அவங்க போட்டோ வச்சுட்டு அவங்களுக்கு பூஜை பண்ணி அவங்களை கௌரவிக்கிறதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்க உயிரோடு இருக்கும்பொழுது, அவங்க உங்க கூட இருக்கும்பொழுது, அவங்க அந்த 4 சுவத்துக்குள்ள நீங்க கஷ்டப்பட்டு நின்னப்போ நீங்க அவங்க கையை பிடிச்சிட்டு நான் இருக்கேன் உனக்குன்னு சொன்ன அந்த வார்த்தைகள், அவங்க உங்களுக்கு கொடுத்த சப்போர்ட், அதுதான் நீங்க செய்யற அவங்களுக்கு எப்படி சொல்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த உணர்வுகள் தான். நம்ம இந்த உலகத்துல நம்ம யாருக்குமே பிடிக்காம போகலாம், நம்ம எல்லாருமே தூக்கி எறியலாம். ஆனா அந்த உலகமே நம்மளை வேண்டான்னு சொன்னா கூட சரி, எனக்கு நீ தான் வேணும்னு சொல்ற உங்க அத்தனை பேர், உங்களுடைய அத்தனை அசிங்கங்களையும் அத்தனை பிரச்சனைகளையும் அத்தனை தோல்விகளையும் மடியில போட்டு தாங்குறாங்களே, அந்த துணையை விட பெரிய கடவுளை நீங்க எங்கேயுமே போய் பார்க்க முடியாது. நிறைய பேர் இன்னைக்கு தனிமையில அழுதுட்டு இருக்கீங்க. ஏன்? எனக்குன்னு கேட்கறதுக்கு ஒரு உயிர் கிடையாது, நான் செத்தா அழுறதுக்கு ஒரு ஜீவன் கூட இல்லையே அப்படின்னு நீங்க ஏங்குற இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரு துணை அமைஞ்சதுன்னா தயவு செஞ்சு அவங்கள அழவிக்காதீங்க. வார்த்தைகளால அவங்களுடைய மனசை காயப்படுத்தாதீங்க. இந்த வீடியோ மேபி முடிஞ்ச உடனே எந்த பேச்சும் பேசாதீங்க. உங்களோட ஈகோவை தூக்கி தூரம் வச்சுட்டு நேராக உங்களோட துணை போங்க. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவங்க கையப்படிங்க, அவங்கள இறுக்கமா அவரை கட்டி பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிருங்க, சாரி அப்படின்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில நீ இல்லைன்னா நான் ஒரு பெண்ணும்ட்டு மனசார சொல்லுங்க. அவங்கள்ட்ட வர ஒரு சொட்டு கண்ணீர் உங்களுடைய வாழ்க்கைய அத்தனை பாவங்களையும் அது கழுவிடும். புரியுதுங்களா? இருக்கிற வரைக்கும் அன்பை மட்டும் விதைங்க. நமக்கு மட்டும் நேசிக்கிற அந்த உறவை கொண்டாடுங்க. ஈகோ வேண்டாம், கோபம் வேண்டாம். இந்த வார்த்தைகள் உங்க மனசை ஏதாவது ஒரு இடத்துல உங்களை தொட்டுந்தா அதை மறக்காம அவங்க கிட்ட சொல்லுங்க. இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதேனும் ஒரு குடும்பங்கள் ஈகோவால இல்ல மனக்குழப்பத்தால உங்க கண்ணுக்கு முன்னாடி பிரிஞ்சிட்டு இருக்காங்களா, முடிஞ்ச அந்த வீடியோல சொன்ன கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வாழ்க்கையில இந்த உலகத்துல ஒரு துணை இல்லாம வாழ்றதுன்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த துணையை நீங்க அவ்வளவு ஈஸியா இழக்க விரும்பாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு போராடி அந்த துணையை இறுக அணைச்சிக்கோங்க. முடிஞ்சா உங்க மேல உள்ள ஈகோ, உங்க மேல தவறுகள் இருந்தால் அதை உணர்ந்துட்டு அந்த தவறுகளை விட்டு வெளியே வர ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல்.